அண்ணாமலை ஆரம்பித்த இயக்கம் நம்ம தாவேகாவுக்கு எதிராக ஒரு தொடங்கப்பட்ட இயக்கம்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, பொதுவாக அண்ணாமலை அவர்கள் எப்போதுதான் இயக்கத்தை இருந்து வந்திருக்கிறார்கள். இயக்கத்தை எப்போது துவங்கப் போகிறார் என்பது அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். இதுவரையிலும் எந்த முடிவும் அவர் மேற்கொள்ளவில்லை. எப்போது அந்த முடிவுகளை மேற்கொள்கிறார் என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக எந்த நிலைக்கு செல்லப்படும் என்பதை அவர்தான் உருவாக்கி காட்ட வேண்டுமே தவிர வேறொன்றுமில்லை. நாங்கள் இன்றைக்கல்ல என்றைக்கும் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் உருவாகுவார்கள் என்பதை சொல்லி இங்கே வருகின்றிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை கோடான கோடி நன்றி மலர்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு மேட்டர் சார், அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பாயிண்ட் டு பாயிண்ட் நிற்கிற இடத்துல ஒரு நிழல் கூட எதுவுமே இல்லாமல் இருக்குது சார். இப்போ கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷெட்டு போட்டிருக்காங்க சார். எல்லா பயணிகளுமே அந்த நடு சென்டரில் தான் நின்றுட்டு இருக்காங்க சார். அது பலமுறை சொல்லியும் போனதுலையும் யாரும் பண்ணலை சார். அதாவது இல்லை, அதற்கான இடம் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து இடம் இருக்குமேனால் பேருந்துகள் வென்று செல்ல வேண்டி இருக்கிறது. கோயம்புத்தூரை பொறுத்தவரை பேருந்துகள் வந்தவுடனே வெளியே சென்று விடுகிறது. இங்கே நின்று பயணிகள் ஏற்றிச் செல்கிற நிலை இருக்கிறது. இதில் 2 பேருந்துகள் இருக்கிறது. நகர பேருந்துகள், புறநகர பேருந்துகள். புறநகர பேருந்துகள் குறைந்தது ஒரு 20 நிமிடம் இங்கே நிறுத்தி 25 நிமிடம் நின்று தான் செல்கிறது. அதற்கான இடவசதியில் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து அதற்கான பணிகளை துவங்குவோம். இல்லை, அவரை பொறுத்தவரையிலும் அவருடைய கருத்து. ஆனால் நம்மை பொறுத்தவரையிலும் நாம் தேர்தல் களத்திலே என்ன கருத்துக்களை சொன்னோமோ அந்த கருத்துக்களை நிறைவேற்றுவதற்கு முதல்வர் படிப்படியாக அதை நிறைவேற்றி வருகிறார்கள். வெள்ளை அறிக்கை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். நம்முடைய நிலைகளை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நிதிநிலைக்கேற்ப தொடர்ந்து எல்லா பணிகளும் நிறைவேற்றுவதற்கு படிப்படியாக முதல்வர் திட்டங்களை தீட்டி வைத்திருக்கிறார். சார், ஒரே ஒரு கேள்வி சார். இந்த டெத் சர்டிஃபிகேட் வாரிசு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க சார், அதெல்லாம் படிக்கவே முடியலைங்க சார். ரொம்ப எம்பளம் போட்டது எழுத்துலாம் ரொம்ப துணியிருந்தா இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க, அதையெல்லாம் பின்னாடி கொண்டு போய் முன்னாடி கொஞ்சம் நீட்டாக பண்ணுறதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்த பரவாயில்ல. பொதுவாக வட்டா, இறப்புச் சான்றிதழ், அதேபோல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதேபோல் முதியோர் உதவித்தொகை, விதவைகள் உதவித்தொகை, சமூக நலத்திட்டங்கள் அனைத்தும் தெளிவாக ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு அதை ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யப்படும். அது மட்டுமல்ல, விரைந்து அதற்கான பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இது எப்படி மக்களுக்கு எடுத்துச் செல்வது என்பதை அறிந்து அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக அனைத்து திட்டங்களும் நாம் ஆன்லைன் மூலமாக அந்த பணிகளை மேற்கொண்டு யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமென்றாலும் உங்கள் மொபைல் ஃபோனிலே எடுத்துக்கொள்கின்ற நிலையை உருவாக்குவதற்காக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். அது விரைந்து செய்வதற்கு ஒரு 6 மாத காலம் தேவைப்படும். அனைத்து பகுதியும் தெளிவாக ஒருவருடைய நிலைகளை, எங்கே இருக்கிறார்கள், எந்த இடத்தில் இருக்கிறார்கள், எந்த பகுதியிலே வாழ்கிறார்கள், எவ்வளவு இடங்கள் அவங்களுக்கு இருக்கிறது, அவருடைய ஜாதி சான்றிதழ் என்ன, அவருடைய அதேபோல் அவருடைய குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் அனைவருக்குமே ஒரு வகையாக முறையில் ஆண்டுதோறும் அவர்கள் சாதி சான்றிதழை வாங்குவதற்கு மாற்றத்தை உருவாக்குவதற்காக நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஐடென்டி கார்டு என்று சொல்லப்படுகிற ஒரு அட்டையை வழங்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கான பணிகளையும் முதல்வர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதல்வருடைய உத்தரவுக்கு இணங்க அந்த பணிகள் நிறைவேற்றப்படும். அவருடைய முகவரி, அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய பிளட் குரூப், அதற்கு பிறகு ஆதார் அட்டை, அவருடைய தொலைபேசி எண் அனைத்தும் அதில் இணைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஐடென்டி கார்டு நீங்கள் வைத்திருப்பதைப் போல ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 10, 12 படிக்கின்ற மாணவர்களுக்கும் முதல் கட்டமாக வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். அது விரைந்து அந்த பணிகளை முதல்வருடைய உத்தரவோடு நிறைவேற்றுவோம். சார், மேட்டூர் வந்து பாசனம் தண்ணீர் திறக்க வாய்ப்பு இருக்காங்க சார்? 21 ஆண்டு காலம் 7 ஆண்டு காலம் மட்டும்தான் வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிற போது, உபரி நீர் வருகிற போது தண்ணீர் திறக்கப்பட்டதை தவிர 21 ஆண்டு காலத்தில் 7 முறை தான் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது. மீத காலங்களில் 8ஆவது மாதம், 9ஆவது மாதம், 10ஆவது மாதம் தான் தண்ணீர் வருகிற போது தான் திறக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. 90 அடி தண்ணீர் இருந்தால் மட்டும்தான் டெய்ல் என்று சொல்லப்படுகிற கடைகோடிக்கு தண்ணீர் எடுத்து செல்ல முடியும். ஆகவே தான் இந்த அரசு அங்கே கர்நாடக மாநிலத்திலே அங்கே இருக்கிற பகுதியில் கேட்ச்மெண்ட் ஏரியா என்று சொல்லப்படுகிற பகுதியில் மழை பெய்து அங்கே தண்ணீர் உபரி நீர்கள் வருகிற போது தான் அவர் திறந்து விடுகிறார்கள். அதற்காக நாம் இன்று மத்திய அரசோடு
முதல்வர்கள் பேசுகிற போது உபரி நீர் வருவது திறந்து விடுகிறார்கள். இப்போது மாதத்துக்கு ஒரு முறை திறக்கப்படுகிற தண்ணீரை குறிப்பிட்ட காலத்தில் திறக்கப்பட வேண்டும். அப்படி வருகிற போது தான் குறுவை சாகுபடி நிறைவேற்ற முடியும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நடவடிக்கையும் முதல்வர்கள் பாரத பிரதமர் காவிரி ட்ரிபியூனல் எல்லா இடத்திலும் பேசியிருக்கிறார்கள். ஆகவே அந்த பணிகள் விரைந்து நடவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.